விதை நிக்கல்சன் ஐயா பெரியவங்க எங்கள் அப்பா அவங்க போட்ட விதை. நாங்கள் 8 பிள்ளைங்க, 8 எங்கள் என்ன சொல்கிறது அத்தாமாருங்க, என் தங்கச்சிங்க, அக்காமாரு எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தி இப்போ பேர பிள்ளைங்கள அவங்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷியா. தம்பி போயிட்டாரு ஒரு வசனம், ஆனாலும் அவர் ஒரு பெரிய ஊழியத்தை செய்து முடித்தார். கடைசி வரல் உண்மையாக இருந்தார். தம்பிக்கிட்ட நான் நிறைய சண்டை போடுவேன், அவன் என்கிட்ட போடுவான், அப்படி தான் கூப்பிடுறது. ஆனால் அப்புறம் உடனே எல்லாம் மன்னிப்பு கேட்டு ஒன்றாயிடும். உங்களுக்கு சொல்லட்டுமா, இங்கே உட்காந்துருக்க இவங்க எல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் நான் வருஷத்தில் 3 நாள் ஊழியத்தெல்லாம் நிறுத்திடுவோம். இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஊழியங்கள் தெரியும். போனி பார்த்தீங்கன்னா அதில் கேஜிஎஃப் வந்தால் கெச்சி ஜாயும் ரவி கூட சேர்ந்துக்குவாங்க. சில நேரத்தில் அவங்க வர முடியறதில்ல, தூரம். ஜாய்க்கு மரண படுக்கையிலேருந்து அவளை எழுப்பினார் ஆண்டவர். அவர் இந்த 4th ஸ்டேஜில் இருந்தால் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணோம் தெரியுமா, அவள் வீட்டில் போயிட்டோம். எல்லோரும் இங்கே கேஜிஎஃப்ல மீட் பண்ணும்போது அவர் படுக்கையில் தூக்கின்னு வராங்க இவளை தங்கச்சியை, எல்லாம் சுவந்துட்டோம். சுவந்து என்னென்ன பண்ணோம் தெரியுமா, அவகிட்ட கசப்பு இருந்தால் எங்களை மன்னிக்க சொன்னோம், எங்களுக்கு அவன் மேலே கசப்பு இருந்தால் மன்னிக்க வச்சோம். இதுதான் ரகசியம். அவள் இன்னைக்கு உயிரோடு இருக்குது. நாங்கள் எல்லாம் ஒப்புரவாகணும், எல்லாம் ஒப்புரவாகி அவளுக்கு ஜபம் பண்ணோம், அவ எழுமிட்டா. இன்னைக்கு அவ உயிரோடு இருக்கிறது இதுதான் ரகசியம். பாஸ்டர்ஸ் நல்லா விளங்கி கொள்ளுங்க. பிரசவம் பண்றது மைக் பிடிக்கிறது பெருசு இல்லை, இது ரொம்ப சின்னது. உங்க ஃபேமிலி, உங்க பிள்ளைங்க, கூட பிறந்தவங்க, பெரியவங்க, சின்னவங்க எல்லாம் ஐக்கியமா இருக்கணும். நீ பரலோகம் போகும்போது எதுவுமே உன்னோட போறது இல்லை. உன்னுடைய நீ எனக்கு உண்மையானதான் ஆண்டவர் கேட்க போற. நீ எவ்வளவு பெரிய சபை வச்சு எது பண்ண அது முக்கியம் இல்லை ஆண்டவர். நான் பார்த்துட்டேன், எனக்கு தெரியும், நான் ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு என் மனசுல என் ஃபேமிலியில ஒருத்தர் மேல எனக்கு கசப்பே இல்லை. கசப்பு இல்லாம ஐக்கியமா இருக்கிறேன். நான் காலில் விழுந்து இன்னொன்று ஆண்டவரே காலில் விழுந்தார் தெரியுமா உங்களுக்கு? எப்படி விழுந்தார்னா காலில் கழுவினார். தேவன் காலில் கழுவினா காலில் விழுந்தாருன்னா நீயும் நானும் ஏமாத்துறோம்பா. உங்க தம்பியோ உங்க அண்ணனோ பாஸ்டருங்க யாரா இருந்தாலும் முதல்ல ஊழியத்தை விட்டுட்டு ஐக்கியப்பட்டு ஊழியம் செய்ய. இந்த மாதிரி பெரிய காரியங்களை நாம் பார்ப்போம். ஒரு அமைச்சு சொல்லமா, ஹல்லேலூயா. இதுக்கு முன்னால் ஐயா ஜெய்சல் ஐயா வரப்போறாரு. நானே எங்கள் வீட்டில் தமிழும் இங்கிலீஷு டாய்ச் ஜெர்மன் எல்லாம் பேசுனால என் தலை கொஞ்சம் குழம்பி இருக்குது. அதெல்லாம் ஒழுங்காக இந்த தம்பிங்கெல்லாம் தமிழ் பேசும்போது எனக்கு அப்படியே வாயை திறக்கணும் போல.